ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்து மதம் அடுப்புங்கரை மதம் என்று சென்னையில் ஒரு மேடையில் பேசும்போது இந்து மதத்தை கிண்டல் செய்து பேசினார். அதற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் எதிர்ப்பு தெரிவித்து பேசியிருக்கிறார். இது ஒரு தேர்தல் பிரச்சாரம். ஆனால் ஒரு நாட்டின் பிரதமர் அந்த நாட்டிற்கே அடிப்படையான உலகிற்கே ஆதியான இந்து மதத்தை கீழ்ப்படுத்தி பேசியது வெட்கப்பட வேண்டிய விஷயம். ஜனசங்கத்தையும் இந்து மகா சபையையும் தாழ்த்துகிற வேகத்தில் நேரு இந்து மதத்தையே தாழ்த்திவிட்டார். இந்து மதத்தை கேலி செய்கிற நேரு அடுப்படியில் நடப்பது இந்து மதமா இல்லை அவரது கட்சியினரின் ஆட்சியா என்பதை தெரிந்து கொள்ளவில்லை. தற்போது காங்கிரசின் அரசியல்தான் அடுப்படியில் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி என்றால் காங்கிரஸ் மந்திரிகள் தான் சாப்பிடுவதும் சுகிப்பதுமாக இருக்கிறார்கள். மந்திரிகள் அரசாங்க செலவில் கட்சி தேர்தலுக்கு செலவு பண்ணுகிறார்கள். ஸ்தானிகர்கள் செய்யும் செலவுகளுக்கு முடிவே இல்லை. மத சார்பற்ற சர்க்கார் புத்தர் ஜெயந்தியை 2 கோடி ரூபாய் செலவில் தடபுடலாக கொண்டாடுகிறது. இந்திய அரசியலை அடுப்படியில் நடத்துகிற நேரு இந்து மத இயக்கம் அடுப்படியில் நடப்பதாய் கிண்டல் உரிந்துவிட்டு அடுப்படி அரசியலுக்கு ஓட்டளிக்கும்படி மக்களிடம் மனுவேறு போடுகிறார் என்று நேரு அவர்களையே திரும்ப பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கிண்டல் செய்து பேசியிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் தென் தமிழ்நாட்டு அரசியல் மட்டுமல்ல, தமிழக அரசியல் மட்டுமல்ல, தென்னிந்திய அரசியல் மட்டுமல்ல, இந்திய அரசியல் மட்டுமல்ல, உலக அரசியலே பேசியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். நேரு அவர்களுக்கும் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்குமே நேரடியான வார்த்தை மோதல்களாம் நடந்த வரலாறுகளும் உண்டு. நேருவே சில நேரங்களில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை சமாளிக்க முடியாமல் தடுமாறிய காலமும் அந்த காலம். இது போன்ற தொடர்ந்து முக்குளத்தோடு தேவர் சமூகத்தின் வரலாறுகளை பதிவிட்டு வருகிறோம். ஆதரவு தெரிவிக்கும் விதமாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.